குதிரைகள் பேச மறுக்கின்றன என்ற எஸ்ரா அவர்களினுடைய நூல் குறித்து பேசுவதற்கு சென்னை பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு சாந்தி அம்மா அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டம் சார்பில் இணைய வழியில் இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய இயந்திர உலகத்தில் பாத்தீங்கன்னா நாம் அனைவருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேடலுக்காக வேகமா ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா சிறுகதை, நாவல் போன்ற புத்தகங்களை முழுமையாக நாம் தினமும் வாசிக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. காரணம் பாத்தீங்கன்னா நேரமின்மை, ஏதோ ஒரு சூழல் அப்படின்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்பேற்பட்ட சூழல்ல பாத்தீங்கன்னா இந்நிகழ்வின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஒரு புத்தகத்தை முழுமையாக வாசிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கு தான் நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன். எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவுடைய சிறுகதைகள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு கதைக்களத்தை மையமாக வைத்துதான் படிப்பவர்களுடைய மனங்களை கவரக்கூடிய அளவுக்கு அந்த கதைகள் என்றென்றுமே பாத்தீங்கன்னா நிலைத்து இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சிறுகதைகள் பாத்தீங்கன்னா சிறப்புற விளங்குகின்றது. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நான் பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு குதிரைகள் பேச மறுக்கின்றன என்னும் தலைப்பு பற்றிதான். இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா குதிரைகள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல் தான் இருக்கக்கூடிய இலக்கை நிலைநிறுத்தி கொள்ளாமல் அமைதியாக இருக்கும். அப்படிதான் இந்த கதையில் வரக்கூடிய வயதான அப்பாவும் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் கோபப்படாமல் அமைதியாக செயல்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த கதையில வடிவமைச்சிருப்பார். இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 72 அல்லது 73 வயது மதிக்கத்தக்க தந்தை, அவனுடைய மகன், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மருமகள் மீனா, சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி தான் நாய். அதனுடைய பெயர் பாத்தீங்கன்னா டிங்கி. அதுக்கு அடுத்து குதிரை, சரிங்களா? இதுலதான் இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள். இந்த கதையை ஆசிரியர் இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில வழக்கம் போல அப்பா என்ன பண்றாரு, வாக்கிங் போய்விட்டு வீடு திரும்புகிறார், சரிங்களா? வீடு திரும்பும் போது பாத்தீங்கன்னா எப்பவுமே அப்பா ஊர்ல இருந்து வந்தாருன்னா தன்னுடைய செல்ல நாயான டிங்கியை வாக்கிங் கூட்டுன்னு போவார். எப்பவுமே கூட்டுன்னு போற பழக்கம் இருக்கும். அதே மாதிரிதான் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் அவன் அப்பா என்ன பண்றாரு, அந்த நாய்க்குட்டிய நாயை வாக்கிங் கூட்டின்னு போறாரு. கூட்டு கொண்டு போயிட்டு திரும்ப வரும்பொழுது பாத்தீங்கன்னா கையில பாத்தீங்கன்னா ஒரு குதிரையோடு உள்ள கேட்டை திறக்கிறார். கேட்டை திறந்து அந்த வாசலுக்கு உள்ள அங்க தென்னை மரம் ஒண்ணு இருக்கு. அந்த தென்னை மரத்துல என்ன பண்றாருன்னா அந்த குதிரைய கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குழாயில தன்னுடைய கை கால்களை எல்லாம் கழுவி கொண்டு எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் எதுவும் நடக்காததை போல அமைதியாக வரவேற்பறையில அமர்ந்து செய்தித்தாள்களை வாசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஜன்னல் ஓரமாக நின்று கொண்டு சவரன் செய்து கொண்டிருந்த அவனுடைய மகன் இதை பாக்குறாரு. என்ன, அப்பா காலையில வாக்கிங் போகும்போது பாத்தீங்கன்னா நாயை தானே கையில புடிச்சுன்னு போனாரு, ஆனா இப்ப உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா குதிரையை கையில புடிச்சுன்னு வர்றாரு. இது யாருடைய குதிரையா இருக்கும்? ஏன் அப்பா அதை கூட்டிட்டு வர்றாரு? யாராவது அப்பாக்க பாத்துக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? ஒரு 2-3 நாள் நான் ஊருக்கு போறேன், அதனால பாத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இல்ல அப்பாவே பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாரா? அப்படின்ற கேள்விகள் எல்லாம் அவருடைய மனதுல என்ன பண்ணுது, எழ ஆரம்பிச்சிருது. உடனே என்ன பண்றாரு, மனைவியான மீனாவை கூப்பிடுறாரு வேகமா. மீனா இங்க வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே மீனா சமையல் அறையில இருந்து வராங்க. என்னங்க, ஏங்க இப்படி பதட்டமா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அங்க பாரேன், குதிரை தானே அது, அப்படி பாரேன் அப்படி சொல்றாங்க. இருவரும் வாசல் கதவை திறந்து வெளியில போய் பாக்குறாங்க. அந்த வாசல்ல பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் உயர் ரகமான அரேபியன் குதிரை கட்டப்பட்டு இருக்கு. அதனுடைய தலைக்கீழ் சாஞ்சபடியே என்ன பண்றது, அந்த குதிரை இருக்கு. இத பார்த்த உடனே 2 பேருக்கு ரொம்ப வியப்பாயிடுச்சு. எங்க அப்பா காலையில நாயை தானே கூட்டின்னு போனாரு, ஆனா இப்ப குதிரையை கட்டி வச்சிருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு இருவரும் உள்ள தந்தையிடம் கேக்குறாங்க. அப்பா இது என்ன, நம்மளுடைய டிங்கு எங்க, ஆனா நீங்க குதிரையை கட்டி வச்சிருக்கீங்களே, என்ன ஆச்சு, இந்த குதிரை யாருடையது அப்படின்னு நிறைய கேள்விகள் தந்தையை பார்த்து என்ன பண்றாரு, கேக்குறாரு. ஆனா தந்தை என்ன பண்றாரு, எந்த ஒரு பதிலுமே இல்லாம இது நம்மளுடைய டிங்கு தான்ப்பா, குதிரை நாய் குதிரையா மாறிடுச்சு அப்படின்னு சர்வசாதாரணமா, அதாவது சின்ன பசங்க எல்லாம் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் அப்பாவும் என்ன பண்றாரு, நம்முடைய டிங்கு தான் குதிரையா மாறிடுச்சு, அதுதாங்க கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவருக்கு கோபம் வருது. ஆனா அப்பா கிட்ட கோபத்தை வெளியில காமிக்க முடியல. அப்பா என்னப்பா அப்படி சொல்றீங்க, எப்படி நாய் குதிரையா மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுங்காண்ட மீனா என்ன சொல்றாங்க,
இங்க உங்களுக்கு குதிரை எல்லாம் ஓட்ட தெரியுமாங்க? உங்க அப்பா உங்களுக்கு பைசா தான் குதிரையை வாங்கிட்டு வந்திருக்காரு போல அப்படின்னு என்ன பண்றாங்க, தன்னுடைய தந்தையை கேலி செய்யறாங்க மீனா. இத பார்த்து அவருக்கு வந்து கோபம் வருது. ஆனா எதிர்த்து எதுவும் பேச முடியல. ஏன்னா மீறி பேசினா இருவருக்குள்ளும் சண்டை ஏற்படும். அதனால என்ன பண்ணல, அவரு வந்து எதுவுமே பேச முடியல. அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ளவே திரும்ப என்ன பண்றாங்க, ஒரு சமயம் உங்க அப்பா நாளைக்கு ஊர்ல இந்த குதிரையிலேயே போவாரோ, அதனாலதான் குதிரையை வாங்கிட்டு வந்திருக்கிறாரோ, நீங்க நெப்போலியன் பரம்பரையோ அப்படின்லாம் வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய தந்தையை வந்து கேலி செய்றாங்க. ஆனா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எதுவும் நடக்காததை போலவே என்ன பண்றாரு தந்தை, சாதாரணமா செய்தித்தாள்களை வந்து வாசிச்சுட்டே இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் இப்படியே உரையாடல் நடந்து கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் உடனே செய்தித்தாள வச்சுட்டு தந்தை என்ன பண்றாரு, குளிக்கிறதுக்கு போயிடுறாரு. குளியல் அறை உள்ள போயிடுறாரு. போய் குளிச்சுட்டு வெளியில வராரு. வந்து பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் தந்தை வந்தாருன்னா, அவரு தான் என்ன பண்ணுவாரு, போய் காய்கறிகள் வாங்கிட்டு வருவாரு. காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய பழக்கம் தந்தைக்கு இருக்கு. அதே மாரி அன்னைக்கும் பாத்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்தவர் என்ன பண்றாரு, கைப்பைய கையில எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. காய்கறி வாங்குவதற்காக கிளம்புறாரு. உடனே வந்து மகனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. "என்னப்பா நான்ப்பான்னு கேட்டுன்னே இருக்கிறேன். நீங்க பாட்டுன்னு எந்த ஒரு பதிலும் சொல்லாம, சரியான பதில் சொல்லாம, சின்ன பிள்ளைங்க பொய் சொல்ற மாரி நீ பாட்டுன்னு சொல்லின்னு இருக்கிறியே! என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு என்ன பண்றாரு, திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. "அப்பா நான் தான் சொல்றேன்லப்பா, அது நம்மளுடைய டிங்கு தான்ப்பா. நீ ஏன் நம்ப மாட்டேன்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, தான் கையில் வைத்திருந்த அந்த கைப்பையை கீழே வைத்துவிட்டு, மகனை வந்து கூட்டின்னு போறாரு. "இங்க வா" அப்படின்னு கூட்டின்னு போறாரு. கூட்டிட்டு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரையிடம் வந்து அருகில் நிக்க வைக்கிறாரு. "இத நல்லா பாருப்பா. இதனுடைய வலதுபுறம் காத வந்து நல்லா பாருன்றாரு." அந்த வலதுபுற காதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல் அப்படின்ற எழுத்து வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அந்த காதுல. சரிங்களா? இது வந்து நம்மளுடைய டிங்கு காதுலயும் இருந்தது தானே. அப்ப இதுதான்ப்பா நம்முடைய டிங்கு அப்படின்னு என்ன பண்றாரு, தந்தை திரும்பவும் வந்து சொல்றாரு. உடனே மகனுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். என்ன நம்மளுடைய நாயுடைய காதுலயும், வலது காதுலயும் அந்த எல் என்ற எழுத்து இருக்கும். ஆனா குதிரையுடைய வலது காதுலயும் அந்த எல் என்ற எழுத்து இருக்கே. ஒரு சமயம் நம்முடைய நாய் தான் அது குதிரையா மாறிடுச்சோ! அப்டின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்து இல்ல, இல்ல அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்பா ஏதோ வந்து பொய் சொல்றாரு. இல்ல அப்பாக்கு என்ன ஆச்சு? அவர் மனநிலை சரியில்லையோ? ஏன் அப்பா இப்படிலாம் பேசுறாரு? அப்படின்னு ஒண்ணுமே புரியாத என்ன பண்ணுது, அப்படியே வாக்குவாதங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. சரி வாப்பா, என்னதான் நடந்தது? நீங்க வந்து எங்க போனீங்க? யார பார்த்தீங்க? என்ன பேசுனீங்க? நீங்க எங்கெல்லாம் போனீங்க இன்னைக்கு காலையில? நடைப்பயிற்சி போம்போது நீங்க எங்கெல்லாம் போனீங்க? எனக்கு வந்து காண்பிங்க அந்த இடத்தெல்லாம். அங்க என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு என்ன பண்றாரு? அப்பா கிட்ட சொல்றாரு. ஆனா அதுவரையிலும் சாதாரணமாக இருந்த அவருடைய முகம், கார்ல இவர வந்து "நீங்க வாங்க, கண்டிப்பா கார்ல வாங்க. எங்க நீங்க போனீங்கன்னா எனக்கு காமிச்சே ஆகணும்." அப்படின்னு சொன்ன உடனே, அவருடைய முகம் வந்து ஒரு இறுக்கமாயிடுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இருவரும் காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துகிட்டு, அப்படியே சுற்றி வருகிறார்கள். அதாவது இந்த கதைக்களம் எங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு தான் அந்த கதைக்களம் வந்து அமைந்திருக்கு. பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35, 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ன பண்றாங்க, தந்தைய கார்ல உட்கார வச்சுக்கிட்டே மகன் வந்து சுத்தி சுத்தி வராரு. தந்தையும் வழி காண்பிக்கிறாரு. நான் இங்கெல்லாம் போனேன் வந்தேன் அப்படின்னு வழி காமிச்சுட்டே இருக்கிறாரு. 40 கிலோமீட்டரையும் தாண்டிர்றாங்க. சரிங்களா? 40 கிலோமீட்டர் தாண்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மைசூர் செல்லக்கூடிய அந்த சாலை வழியாக கார் சென்று கொண்டிருக்கிறது. அங்க சென்று கொண்டிருக்கும்போது, ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சோலைகள் நிறைந்த ஒரு பகுதி காணப்படுது. அங்க காணப்பட்ட உடனே அப்பா என்ன சொல்றாரு, "இங்க கார நிறுத்துப்பா" அப்படின்னு சொல்றாரு. "இங்க வந்து கார இங்கேயே நிறுத்திடு. உள்ளலாம் வந்து கார்லாம் போகாது. நடந்து தான் போகணும்." அப்படின்னு என்ன பண்றாரு, கொஞ்சம் ஒரு மாரி குரல வந்து தடிப்பான குரல்ல வந்து சொல்றாரு. சரின்னு இருவரும் அங்க கார நிறுத்திட்டு இறங்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சோலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் அதாவது மகன் வந்து யோசிக்கிறான். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு இடத்த நம்ம வந்து பார்த்ததே கிடையாதே! அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே அது உள்ள நடந்து போறாங்க. நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, இரு புறங்களும் மரங்கள், அங்க ஒரு பெரிய ஒரு ஏரி ஒண்ணு காணப்படுது. பூக்கள் எல்லாம் நிறைந்து பூத்து காணப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய மனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாயிடுது. அப்பா என்ன பண்றாரு, ஒரு சிறு பிள்ளைகள் எப்படி ஒரு தண்ணிய கண்டா, ஒரு பூக்கள் எல்லாம் கண்டா, ஒரு மகிழ்ச்சியில போய் வந்து உட்காருவாங்களோ, அதே மாரி தான் நம்முடைய தந்தை என்ன பண்றாரு, அந்த ஏரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல் புதைக்கப்பட்டிருக்கும். ஒரு கல் இருக்கும். அந்த கல் வந்து பாதி தரையிலயும், பாதி தண்ணீலயும் அந்த கல் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த கல்லுல போய் வந்து என்ன பண்றாரு, ஒரு சிறு பிள்ளை போல தந்தை அந்த கல்லுல உட்கார்ந்துட்டு, தன்னுடைய இரு கால்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீல படுற மாரி உட்கார்ந்துர்றாரு. அவருக்கு உட்கார்ந்த உடனே அவருடைய முகம்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. இத பார்த்த மகனுக்கு, அப்பாக்கு 10 வயசு குறைஞ்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்காரே அப்பா! அப்படின்னு இவரும் அந்த அவருடைய முகப்பொலிவை பார்த்து இவரும் சந்தோஷப்படுறாரு. அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழல்களை இவர் வந்து பார்க்கிறார். இப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அருகில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தூண்டில் ஒண்ணு இருக்கு.
அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து மீன்லாம் பிடிப்பாங்க போல. அதாவது அப்பா மாதிரி வயதானவர்கள் எல்லாம் இங்க நிறைய பேர் அப்பாவுடைய நண்பர்கள்லாம் வருவாங்க போல. இவர்கள் எல்லாம் சேர்ந்து இங்க உட்கார்ந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மீன் பிடிப்பாங்க போல. அப்படின்னு என்ன பண்றாரு? அப்படியே மகன் தனக்கு தானே மனதுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறார். கண்டிப்பா இந்த இடங்களை நாம் கண்டிப்பா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழிகளை எல்லாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவை ஒரு நாள் கண்டிப்பா என்ன பண்ணணும்? இந்த இடத்துக்கு நம்ம அழைச்சுக்கிட்டு வரணும். நானும் மகன் நினைக்கிறாரு. நம்ம வந்து இந்த பெங்களூர்ல வந்து எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா, கிளப் போயிருக்கிறோம், பார்க் போயிருக்கிறோம், எவ்வளோ இடங்கள்லாம் போயிருக்கிறோம். ஆனா இது மாதிரியான ஒரு சூழல், ஒரு இடம் இதுவரைக்கும் நம்ம அந்த பெங்களூர்ல பார்த்ததே கிடையாதே! அப்படின்னு அவ்ளோ ஆனந்தப்படுறாரு மகனும். சரிங்களா? அப்படியே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அப்பாவிடம் கேட்கிறாரு. "அப்பா இங்க என்னப்பா நடந்தது? சொல்லுங்க" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப தந்தை வந்து சொல்றாரு மகன்கிட்ட. "இல்லப்பா எப்பயும் வழக்கம் போல நான் வந்தேன்னா இங்க தான் உட்காருவேன். வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், நம்முடைய டிங்கிய வந்து அவுத்து விட்டுடுவேன். அது வந்து போய் வெளியிலலாம் சுத்திட்டு தானா என்னுடைய இடத்துக்கு தேடி வந்துரும். வந்த பிறகு அத நான் என்ன பண்ணுவேன், கயிற பிடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருவேன். அன்னைக்கும் இன்னைக்கு காலையிலயும் அதே மாரி தான்ப்பா நான் வழக்கம் போல இங்க வந்து உட்கார்ந்துகிட்டேன். டிங்கிய வந்து அவுத்து விட்டுட்டேன். அது என்ன பண்ணுச்சு, அதுவும் ஜாலியா போயிட்டு வந்தது. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, குதிரையா தான்ப்பா வந்து நின்னுச்சு. அது வந்து நாயா போனது குதிரையா மாறி இங்க வந்து நிக்குது. நின்ன உடனே நான் என்ன பண்ணேன், சரி நம்முடைய நாய் தான் குதிரையா மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணேன், அத புடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு பேசுவதை மகனால ஏத்துக்கொள்ளவும் முடியவில்லை. நம்மது இருக்கவும் முடியவில்லை. அப்படியே என்ன பண்றாங்க, இருவரும் கிளம்பி வீட்டுக்கும் வந்து விடுகிறார்கள். அன்று மாலை பொழுதும் ஆகி விடுகிறது. அது இரவுக்குள்ள ஆகி விடுகிறது. உடனே பார்த்தீங்கன்னா, மீனா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. "என்னுடைய நாய் எங்க போச்சு? உங்க அப்பா என்ன பண்ணாரு? எப்படி வந்து நாய் வந்து குதிரையா மாறும்? இதெல்லாம் ஏத்துக்கிற மாரியா இருக்குது? உங்க அப்பாவுக்கு வந்து ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னென்னமோ பேசுறாரு. இதெல்லாம் நம்பாதீங்க. எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய நாய் எனக்கு வந்தாகணும். அதாவது பிங்கி எனக்கு வந்தாகணும். இந்த குதிரை நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது. நாளைக்கு லீவு போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எங்கேயாவது எடுத்துட்டு போய் இந்த குதிரைய விட்டுடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இரவு நைட்டு 2 பேருமே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல தந்தை ஊருக்கு கிளம்பி போய்விடுவார். சரிங்களா? அதே மாரி மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, அலுவலகத்துக்கு கிளம்பிடுவாங்க. அதாவது கணவன், மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான். காலையில இருவரும் போனாங்கன்னா, மாலை 6 மணி கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, இருவருமே வீட்டுக்கு வருவாங்க. அப்ப அந்த பகல் முழுவதும் பார்த்தீங்கன்னா, அந்த டிங்கு அப்படின்ற நாய் தான் பார்த்தீங்கன்னா, வீட்டை காவல் காத்துன்னு இருக்கும். அந்த நாய்க்கு தேவையான உணவுகள், தண்ணீர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அருகிலேயே வச்சுட்டு அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா பகல் முழுவதும் அந்த நாய் என்ன பண்ணுது, ஏது அப்படின்ட்டு எந்த ஒரு செய்தியுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. அத வாக்கிங் கூட்டு போறதோ அப்பலாம் எதுவுமே அவங்க யோசிச்சதே கிடையாது. அதனால தான் அப்பா ஒரு ஒரு வாரமோ, இல்ல 2 வாரத்துக்கு ஒரு முறையோ வந்தாருன்னா, கண்டிப்பா அந்த டிங்குவ என்ன பண்ணுவாரு, நடைப்பயிற்சிக்கு கண்டிப்பா கூட்டின்னு போயிட்டு வருவாரு. அப்படி கூட்டின்னு போயிட்டு வரும்போது, அந்த நாய்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஏன்னா நடைப்பயிற்சி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே ஒரு உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும்ல. அதே மாரி தான் நாய்க்கும் என்ன பண்ணுது, ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும்ன்றதுக்காக தந்தை இந்த மாரி செய்வாரு. அன்னைக்கு காலையில என்ன பண்றாங்க, மீனா அலுவலகத்துக்கு தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. "நானு மாலையில வரதுக்குள்ள இந்த வந்து குதிரை வந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. எனக்கு வந்து குதிரைய கண்டாலே எனக்கு வந்து பிடிக்கல. அத என்ன பண்ணணும், நீங்க எங்கேயாவது கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்துக்கு கிளம்பி போயிடுவா. ஆனா மகனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே புரியல. என்னடா இது அப்பாவும் இப்படி சொல்லிட்டாரு. ஆனா வந்து நம்முடைய மீனாவும் வந்து, மாலை வரும்போது இந்த டிங்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே! என்ன பண்ணுவதுன்னு அப்படின்னு புரியல. அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. இது மாதிரி ஒரு குதிரை வந்து இருக்கு. அந்த குதிரைய வந்து என்ன பண்றது? அப்பா வந்து இது மாரி கூட்டின்னு வந்துட்டாரு அப்படின்னு என்ன பண்றாரு, எல்லார்கிட்டயும் கேட்கும்போது அவங்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவங்களுக்கு தோணுன கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, "நீ போய் வித்துடுன்றாங்க." ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, "இல்ல, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருங்க. ஏன்னா அப்பா குதிரையை வந்து யாராவது கூட கூட்டின்னு வந்துட்டு இருக்கலாம். நாளைக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க திருடின்னு வந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உங்க மேல கேஸ்லாம் ஆயிடும். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருங்க." அப்படிலாம் என்ன பண்றாங்க, நண்பர்கள், உறவுகள்லாம் சொல்றாங்க. ஆனா இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. தன்னுடைய நெருங்கிய நண்பனான வித்யாசாகருக்கு ஃபோன் பண்றாரு மகன். ஃபோன் பண்ணும்போது அவரு என்ன பண்றாரு, "டேய் டேய் நான் வந்து குதிரைய வந்து பார்த்ததில்ல. என் மகனுக்கு குதிரைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணாத, குதிரைலாம் எங்கேயுமே விட்டுறாத. உன்னுடைய வீட்டுக்கு மாலையில நானும் என்னுடைய குடும்பமும் என்ன பண்றோம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகளோட நான் வந்து மாலை பொழுது உன் வீட்டுக்கு வரேன்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. மாலை பொழுதும் ஆகிடுது. வித்யாசாகர் என்ன பண்றாரு, அந்த குதிரையை பார்ப்பதற்காக தன்னுடைய மகனை கூட்டிட்டு வராரு. ஏன்னா அந்த பையனுக்கு சிறு பிள்ளைக்கு குதிரைனா ரொம்ப விருப்பம். சரிங்களா? அந்த குதிரைய வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே வித்யாசாகர் சொல்றாரு, "இது வந்து அரேபியன் குதிரை. ரொம்ப உயர் ரக குதிரை இது. பணக்காரங்க வீட்ல தான் இருக்கக்கூடிய குதிரைகள் இது.
உங்க அப்பா வந்து உனக்கு வந்து பரிசா வாங்கி வந்திருக்கிறாரு. ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பரிசை வந்து உங்க அப்பா வாங்கி வந்திருக்கிறாரு. நீ வந்து வசதியானவன், உனக்கு வந்து வசதி வந்துருச்சு அப்படின்லாம் என்ன பண்றாரு, அவருக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, மகன்கிட்ட சொல்றாரு. சொல்லி முடிஞ்சு இரவும் ஆயிடுது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வந்த தன்னுடைய நண்பர், அவனுடைய குழந்தை மனைவியும் திரும்ப கிளம்பி வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். வேலையும் அலுவலகத்திலிருந்து வேலையை முடிச்சுட்டு நம்முடைய மீனா வீட்டுக்கு வராங்க. வரும்போதே வாசல்ல பார்த்தீங்கன்னா, அந்த தென்னை மரத்துல அந்த குதிரை அதே இடத்துல கட்டப்பட்டு இருக்கும். பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்பவும் கோவம் வந்துருது. நான் வந்து காலையிலே தானே சொல்லிட்டு போனேன். நான் வரதுக்குள்ள இந்த குதிரை இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனேன்ல. நீங்க மீறி இந்த குதிரை இங்கேயே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, கோவமா கத்திட்டு அன்னைய அப்படியே வந்து அமைதியா விட்டுர்றாங்க. அன்னைய பொழுதும் முடிஞ்சிடுது. 2 நாட்கள் அப்படியே போயிடுது. 3வது நாளாம் ஆயிடுது. ஆனா அவனால வந்து அலுவலகத்துக்கு போக முடியல. ஏன்னா அந்த குதிரைய என்ன பண்றது அப்படின்ற ஒரு எந்த ஒரு யோசனையுமே வந்து மகன்கிட்ட கிடையாது. 3ஆம் நாள் தான் வந்து யோசிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! நம்ம வீட்டுக்கு இந்த குதிரை வந்து 2 நாள் ஆகுதே! நம்ம இதுக்கு எதுவுமே வந்து சாப்பிட உணவே குடுக்கலையே! அப்டின்ற யோசனையே அப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு அவனுக்கு. சரி உடனே சரி ஏதாவது சாப்பாடு குடுக்கணும் அதுக்கு அப்டின்னு நெனச்சு, தான் வீட்ல இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒரு பெரிய கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்து குதிரைகிட்ட வைக்கிறாரு. அது முழுந்து பார்த்துட்டு அது எதுவுமே சாப்பிடவே இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான உணவுகள இது சாப்பிட்டு அதுக்கு பழக்கமே கிடையாது. அதனால என்ன பண்ணல, அது சாப்பிடவே இல்ல. அச்சச்சோ! என்னடா நம்ம எடுத்துட்டு வந்து வச்ச உணவு அது சாப்பிட மாட்டேன்தே! அப்ப குதிரை என்னதான் சாப்பிடும்? அப்படின்னு இணையதளத்துல போய் தேடலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாரு. அதே மாரி இணையதளத்திலயும் போய் வந்து தேடுறாரு. இணையதளத்துல தேடும்போது பார்த்தீங்கன்னா, குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா, புல் வகைகளை சாப்பிடும். புல்லு தான் சாப்பிடும் அப்படின்னு வந்து இருக்கு. சரி உடனே அதுல வந்து அங்க அலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த புல்லு வேணும்னா, இந்த நம்பருக்கு வந்து கூப்பிடலாம் அப்படின்ற நம்பரும் அங்க இருக்கும். அத பாத்துட்டு அது மாரி வந்து அவரு ஃபோன் பண்றாரு. அது மாரி அந்த ஒரு கட்டு பில்லும் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்த உடனே அந்த எடுத்துன்னு வரக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிடிலான ஒரு ஏஜ்ன்னு சொல்லலாம். நடுத்தர வயதினர் அப்டி சொல்லலாம். அவரு வந்து இந்த குதிரைய பார்த்த உடனே சொல்றாரு, "சார் இது வந்து உயர் வகை குதிரைங்க சார் இது. இத நல்லா பராமரிங்க சார்" அப்டின்னு என்ன பண்றாரு, அவருக்கு தெரிந்த 2, 3 கருத்துக்களை சொல்லிட்டு போறாரு. குதிரைக்கு இவரும் பில்லுலாம் போட்டு சாப்பாடும் குடுக்குறாரு. இப்படியே ஒரு 1 வார காலங்கள் வந்து ஓடிடுது. சரிங்களா? ஆனா அந்த குதிரை என்ன பண்றது? நம்ம டிங்குக்கு என்ன ஆச்சு? அப்டின்ற அந்த குழப்பம் வந்து மகனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்படியே போகக்கூடிய சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரம் கழிச்சு திரும்ப வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தந்தை திரும்ப வரார். சரிங்களா? ஊர்ல இருந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா, தந்தை வருகிறார். வரும்போது பார்த்தீங்கன்னா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில அப்ப நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1 வார காலத்துக்குள்ளேயே தன்னுடைய தந்தை பத்தின நினைவுகளும் நம்முடைய மகனுக்கு வந்து வந்து போகும். அதாவது பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, தந்தைய பத்தின ஒரு நினைவுகள் வந்து இவனுக்கு வந்து இருக்காது மகனுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலிருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பிள்ளைகள எல்லாம் காப்பாற்றினார். நாக்பூர்ல தான் ஒரு 40 ஆண்டு காலம் அப்பா வந்து தங்கியிருந்தாரு. அதுவும் ஆரஞ்சு பழம் மண்டியில வந்து கணக்காளராக வேலை செய்தார். கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அம்மா, அதாவது மகனுடைய அம்மா வந்து சிறு வயதிலே இறந்துருவாங்க. தன்னையும், தன்னுடைய அக்காவையும் அப்பா தான் வளர்த்தாரு. கூட அத்தை, அத்தை பசங்க எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். ஆனா அப்ப கூட பார்த்தீங்கன்னா, அப்பா யாரிடமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சரளமாகவோ, ஜாலியாவோ அப்பல்லாம் வந்து பேசவே மாட்டார். என்னன்னா என்ன? அவ்வளோதான். வர சத்தமும் தெரியாது, போற சத்தமும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாரு. அதே மாரி தான் தந்தை வந்து இருந்திருக்கிறார். அதனால பெரிய அளவுல வந்து தந்தைய பத்தின நினைவுகள் அந்த மகனுக்கு வந்து வந்து பெருசா கிடையாது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் மறுநாள் காலையில அப்பா திரும்ப ஊருக்கு வராரு. இப்ப அதே மாரி வழக்கம் போல எப்பவுமே காலை பொழுதான உடனே என்ன பண்ணுவாரு, நாயை கூட்டுக்கிட்டு நடைப்பயிற்சிக்கு போறக்கூடிய பழக்கம் இருக்குல்ல, அதே மாரி தான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குதிரையை ஏன்னா இப்ப வந்து நாய் வந்து குதிரையா இருக்குல்ல, அப்ப அந்த குதிரைய கூட்டுக்கிட்டு என்ன பண்றாரு, நடைப்பயிற்சிக்கு போறாரு. போய் 2, 3 மணி நேரம் கழித்து என்ன பண்றாரு, திரும்ப வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டை திறந்து உள்ள வராரு. அதையும் மகன் பார்க்கிறார். மகனும் மீனாவும் வந்து அந்த காட்சிய பார்க்குறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா, நாய் அவங்க வளர்க்கக்கூடிய அந்த டிங்கு அப்படின்ற நாய் வந்து இருக்கு. சரிங்களா? உடனே மீனாக்கு இத பார்த்தோனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. அப்பாடா! நம்முடைய நாய் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்ற மகிழ்ச்சியில அத போய் என்ன பண்றா, கட்டி தழுவி அதுக்கு முத்தம்லாம் குடுக்குறா. ஆனா மகன் வந்து அப்படியே ஒரு விரக்தியில என்னடா இது? குதிரைய அப்பா கூட்டிட்டு போனாரு. திரும்ப நாயா வந்திருக்கே! அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு வியப்புல வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்பாட்ட கேட்கிறாரு, "அப்பா எங்கப்பா? குதிரைய தானே நீங்க அழைச்சுட்டு போனீங்க. திரும்ப கூட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நாய கூட்டின்னு வந்திருக்கிறீங்களே! என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கும் அப்பா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல், எந்த ஒரு சத்தமும் இல்லாமல், சாதாரணமாக பதில் சொல்லும் பாருங்க. அது மாரி சாதாரணமா, "அப்பா குதிரை திரும்ப நாயா மாறிடுச்சுப்பா." அப்படின்னு என்ன பண்றாரு,
சொல்லிட்டு எதுவும் நடக்காதது போல திரும்பவும் தந்தை வந்து போய் வரவேற்பறையில் உட்கார்ந்து அவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆசிரியர் இந்த கதையை வந்து இதோட வந்து நிறைவு செஞ்சிருப்பாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, குதிரைகள் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா, தான் இருக்கக்கூடிய இடத்தை நிலைநிறுத்திக் கொள்வதே கிடையாது. சத்தம் போடாது, எந்த ஒரு ஆரவாரமும் பண்ணாது. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும். அதே போலதான் தந்தையும் தான் வாழக்கூடிய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல், யாரையும் கடிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறார். இது ஒரு நகைச்சுவையான அதாவது நாய் குதிரையா மாறிவிட்டது என்று சொல்லுவதும், குதிரை திரும்பவும் நாயாக மாறிவிட்டது என்று சொல்லவும், ஒரு சிறு பிள்ளைகள் பொய் சொல்வது போல் தான் இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த கதையை படிக்கக்கூடிய ஒவ்வொரும் ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் இந்த கதையை வந்து நம்மளால பார்க்க முடியும் என்பதுதான் ஆசிரியர் நம்மளுடைய முடிவுக்கே இந்த சிறுகதையை வந்து முடிச்சிருப்பார். சரிங்களா? இதோட இந்த சிறுகதை வந்து நிறைவுற்றது. வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம் ஐயா. கதையை மிக துல்லியமாக தன்னுடைய நினைவுகள்ல இருந்து அழகாக சொல்லிய, இன்னும் சொல்ல போனால் அந்த கதையில் வரக்கூடிய குதிரைகள் பேச மறுக்கின்றன என்கின்ற குறியீடு அப்பாவை பற்றியது என்று அழகாக எடுத்துரைத்து பேசிய சாந்தி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா.